ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி உலகத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு முருகனை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இவர் சிலையாக செய்யப்பட்டவர் இல்லைங்க, சுயம்பா உருவானவர். சுயம்புனா தெரியலையா, தானே உருவானவர். அதைத்தான் சுயம்பு முருகன் சொல்கிறோம். 27 நட்சத்திரங்களின் தோஷங்களை போக்கும் முருகனாகவும் பாதுகாப்பை கொடுக்கும் முருகனாகவும் அதே போல் சுயம்பு முருகனாகவும் முருகன் மற்றும் சிவன் ஒரே இடத்துல இருந்து மக்களுக்கு அருள்பாலிக்கும் முருகனாகவும் இந்த முருகன் நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய சிறப்பாக இந்த முருகனை பற்றி நாம் பார்க்குறோம். இந்த கோயில் வில்வாரணி நட்சத்திரகிரி வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றி தான் இன்றைய பதிவில் அற்புதமான பார்க்க போகிறோங்க. இது ரொம்பவுமே அற்புதங்க. 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோயில் இருக்குது. 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இங்கே முருகப்பெருமான் சுயம்பா இருக்கார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அதிசயம்னு சொல்லலாம். நிறைய மர்மங்கள் நிறைந்த அற்புதங்கள் நிறைந்த இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே சுயம்பா உருவாகக்கூடிய எந்த சிலையுமே பார்க்குறதுங்கிறது ரொம்பவுமே ரேர். சுயம்பான இந்த வேலவனை நீங்கள் வணங்கி நிறைய பாக்கியத்தை பெற முடியும். வில்வாரணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரில் நட்சத்திரகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர குன்று அப்படின்னு அழைக்கிறாங்க. நட்சத்திரகிரின்னு சொல்கிறாங்க, நட்சத்திர குன்றுன்னு சொல்கிறாங்க, எப்படி வேணாலும் அழைக்கலாம். இந்த கோயில் எப்படி அமைந்தது அப்படின்னா, வில்வாரணி நட்சத்திரகிரியில் அமர்ந்திருக்கும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சிவசுப்பிரமணி கோயில் மிக தனி சிறப்பு பெற்றதுங்க. இந்த கோயிலில் முருகப்பெருமானுடைய கருணையால் உருவான இக்கோயில் கருவறையில் நாகாபரணத்துடன் முருகப்பெருமானும் சுயம்பு வடிவான சிவபெருமானும் ஒரு சேர காட்சி தரும் சிறப்பு இங்கே மட்டும்தான் காண முடியும். உலகத்தில் நீங்கள் எங்கே தேடினாலுமே கிடைக்காது. 27 நட்சத்திரங்களும் சிவசர்பமும் முருகப்பெருமானை வழிபடுவதாக ஐதீகம் சிறப்பு. இந்த கோயில் தவிர உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை இப்படி ஒரு நிகழ்வு. வள்ளி தெய்வானையுடன் தம்பதி சமேதராக முருகப்பெருமான் அமர்ந்து நித்திய சுப பூஜை செய்யும் தனிப்பெருமை மிக்கது இந்த கோயில். அதுவுமே இங்கே மட்டும்தான் இருக்குது, உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை. 27 நட்சத்திரங்களுக்கும் பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோயில் இருக்குது. அதனால தான் இந்த கோயில் நட்சத்திர கோயில் அப்படிங்கிற சிறப்போடு இருக்குது. இது எங்கள் ராசிக்கு போகலாமா, எங்கள் நட்சத்திரத்துக்கு போகலாமா அப்படிங்கிற கேள்வியே இங்கே கிடையாதுங்க. எல்லாருமே போய் வழிபட வேண்டிய இந்த முருகப்பெருமான் அவ்வளவு அற்புதமானவர். இந்த கோயில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது. காஞ்சி புராணம், அருணாச்சல புராணம் வாயிலாக இந்த கோயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தொடர்பான ஆன்மீக வரலாறு ரொம்பவுமே சுவாரஸ்யமானதுங்க. வேல் விளையாட்டில் ரொம்பவுமே ஒரு டேலண்டான பர்சன் முருகப்பெருமான் எல்லாருக்கும் தெரியும். வாழைப்பந்தலிலிருந்து எய்த அம்பு பருவதமலை மீது பாய்ந்தது. அப்போது அங்கு தவமிருந்த சப்த ரிஷிகளினுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டதாக வரலாறு இருக்குது. அதனால் பெருக்கெடுத்த ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து மலையிலிருந்து வழிஞ்சு ஓடுது, அருவி மாதிரி கொட்டுதுங்க. பெருக்கெடுத்து ஆறாக போனதுனால இன்றைய செய்யாருக்கு சிவப்பு நதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. செய் நதின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. இதற்கு காரணமே அந்த ரிஷிகளினுடைய தலையை கொய்து அந்த ரத்தத்தினால் உருவானது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குங்க. சப்த ரிஷிகளினுடைய தலையை கொய்ததால் முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் கொடுத்துறாங்க. ஸோ அந்த செய் நதியின் வடகரையில் 7 இடங்கள் கரைகண்டீஸ்வரரையும் இக்கரையிலிருந்து 7 இடங்கள் கைலாசநாதரையும் கோயில் அமைச்சு ஒரு மண்டலம் பூஜை பண்ணால் முருகப்பெருமானுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி பார்வதி ஒரு வரம் கொடுக்குறாரு முருகப்பெருமானுக்கு. அவங்க சொன்னது மாதிரியே முருகப்பெருமான் அந்த செய் நதியின் வடக்கரையில் வில்வாரணி மலையில் அமர்ந்து காஞ்சி, கடலாடி, மாம்பாக்கம், மாதிமங்கலம், எளத்தூர், குருவிமலை, பூண்டி இந்த இடத்துல எல்லாமே கரைகண்டீஸ்வரரையும் இடது பக்கமாக தேவகிரி மலையில் குடியிருந்து வாசுதேவன்பட்டி, ஒரத்தவாடி, நார்த்தாம்பூண்டி, நெல்லிமேடு, மோட்டுப்பாளையம், பழங்கோயில், மண்டகுளத்தூர் ஆகிய இடங்களில் கைலாசநாதரையும் கோயில் அமைச்சு பிரதிஷ்டை செய்கிறாருங்க. இன்றைக்கும் இந்த 14 இடங்களிலுமே முருகன் வழிபட்ட சிவாலயங்கள் இருக்குது, போனால் பார்க்க முடியும். முருகப்பெருமான் வழிபட்ட இந்த 14 சிவாலயங்களையும் 2 சிவாச்சாரியர்களையும் வழிபடுவதை வழக்கமாக வச்சுருந்தார். இந்த 2 பேருமே ஆடி கிருத்திகை நாளில் திருத்தணி முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கமாக இருக்குது. ஒரு வருடம் ஆடி கிருத்திகைக்கு திருத்தணிக்கு இவங்க போகலை. அதனால் மனம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
2 பேர்த்தினுடைய கனவுலையும் வந்து முருகன் வந்து திருத்தணிக்கு வரலைன்னு சொல்லி நீங்கள் வருந்து வேண்டாம். நான் நட்சத்திரகிரி அப்படிங்கிற குன்றின் நடுமலையில் நான் சுயம்புரவமாக சிவசுப்பிரமணிய ஐக்கியத்தில் நான் குடியேறிட்டேன். சூரியன் சந்திரன் உள்ளவரை 27 நட்சத்திரங்களும் நாகமும் நித்தமும் என்னை வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கு. அதனால் சதுரகிரியின் மலை அடிவாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர புஷ்கரணி சுனையிலிருந்து நாகம் உங்களுக்கு வழிகாட்டும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி முருகன் வந்து சொல்கிறாரு. சிவாச்சாரியர்கள் இருவரும் திடுக்கிட்டு கனவிலிருந்து எந்திரிக்கிறாங்க. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் கிளம்புறாங்க. சதுரகிரியில் நாகம் வழிகாட்டிய இடத்துக்கு போகிறாங்க. சப்பாத்தி கள்ளி புதரில் சுயம்பு வடிவாக முருகப்பெருமான் அங்கே காட்சி அளிக்கிறார். முருகனே அருட்காட்சி அளித்த நட்சத்திர கோயிலில் சித்திரை பிறப்பு, பால்குட அபிஷேகம், ஆடி கிருத்திகை பெருவிழா, கந்தசஷ்டி விழா, கார்த்திகை தீபம், தை கிருத்திகை, பங்கனி உத்திர பிரமோற்சவம், மாதாந்திர கிருத்திகை ரொம்பவுமே இங்கே சிறப்புங்க. கிருத்திகை தோறும் நட்சத்திரகிரியை வலம் வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் பக்தர்கள். தினமுமே காலை 7 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும், சாயந்தரம் 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து தரிசனத்துக்காக திறந்து வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் கிருத்திகை நாளில் முருகனுக்கு தேன் அபிஷேகம் செய்து சம்பா சிறுதானியத்தில் சாதம் படைத்து செவ்வரளி மாலை கட்டி இறைவனுக்கு கொடுத்து, அதாவது முருகப்பெருமானுக்கு கொடுத்து, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் செய்து வழிபடுவர்களுடைய நாகதோஷம், புத்திரதோஷம், திருமண தோஷங்கள் அகன்று புது வாழ்வு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானே சொன்னதாகவும் அது இன்றைக்கும் அது நடந்துட்டுருக்கிறதாகவும் மிகப்பெரிய அற்புதம் நடந்துகிட்ருக்குங்க. அதே போல் பாலபிஷேகம் செய்து சிவந்த மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து மாதுளம் கனி படைத்து நீங்கள் சாமி கும்பிட்டு வரும்போது உங்களுடைய நட்சத்திர தோஷங்கள் எல்லாம் விலகி முருகனுடைய நல்லருள் கிட்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐதீகம் மட்டும் இல்லை, பக்தர்கள் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்பிக்கை. நாகதோஷம் உள்ளவர்கள், புத்திரதோஷம் உள்ளவர்கள், திருமண தோஷம் இருக்கிறவங்க, அதே போல் 27 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திர தோஷம் இருந்தாலுமே நீங்கள் இந்த இறைவன் போய் நீங்கள் வழிபடும்போது, அபிஷேகம் பண்ணும்போது, அங்கே அன்னதானம் செய்யும்போது, தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த தோஷங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் நடந்துகிட்ருக்கிறதாகவும் மக்கள் சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே இருக்கிற மிகப்பெரிய மர்மமே பார்த்திங்கன்னா அவர் சுயம்பு வடிவாக எப்படி உருவானார் அப்படிங்கிறதும், சிவபெருமானுக்கு எப்படி நித்திய பூஜை பண்ணுறாரு, இன்றைக்கும் 27 நட்சத்திரங்கள் வந்து வழிபாடு செய்து, நாகம் வழிபாடு செய்து, இது எல்லாமே வந்து அதிசயங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய மர்மமாக என்றளவும் இருக்குங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, திருவண்ணாமலையிலிருந்து கலசபாக்கம் வழியாக நீங்கள் போனீங்கன்னா சரியாக 34 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குங்க. அதே மாதிரி வேலூரிலிருந்து போலூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு வந்து அங்கேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குது. பஸ் வசதி இருக்குது. நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா வேலூர், போலூர் இதுக்கு எல்லாமே வந்து கூகுள் மேப் உங்களுக்கு வழிகாட்டும். இன்றைக்கி வந்து டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு. வில்வாரணி முருகப்பெருமான் அல்லது சுப்பிரமணிய கோயில்னு போட்டிங்கனாவே கண்டிப்பாக அந்த கூகுள் மேப்பில் வந்துடும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போகலாம். தோஷங்கள் விலகி வாழ்க்கையில் புது வசந்தம் வரணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை எண்ணவர்களும் தவறாமல் அந்த கோயிலுக்கு போய் முருகப்பெருமானுடைய அருளை பெற்று அங்கே நடக்கக்கூடிய அதிசயங்களை நீங்களும் கண்டு முருகனுடைய மிகப்பெரிய அருளை வரமாக வாங்கி வந்து வாழ்க்கையில் முருகப்பெருமானுடைய அருள் பெற்று வாழ்க்கையை வந்து நிறைவாக வாழுங்க. நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கான ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் கொடுத்துருக்கணும் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போனவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கக்கூடிய முருக பக்தர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் அற்புதமான ஒரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.